ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி லேக் டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பேட்டரி சம்மந்தமான சில செட்டிங்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம ஃபோனில் பேட்டரி குயிக்காக ட்ரெயின் ஆகிற ப்ராப்ளம் இருக்குமாச்சுன்னா அதை எப்படி நம்ம ரொம்பவுமே கம்மி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேட்டரி சம்மந்தமான சில நம்ம ஃபோனில் கொடுத்துருக்க செட்டிங்ஸை எப்படி நம்ம சரியாக செட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். நீங்களுமே இந்த ஸ்டெப்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, உங்களாலையுமே உங்கள் ஃபோனில் உள்ள பேட்டரி சம்மந்தமான சில செட்டிங்ஸை சரியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருக்கீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக், சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. அதாவது நம்ம ஃபோனில் நிறைய பேர் செய்கிற தவறு ஒன்று, ஃபோன் ஃபுல் சார்ஜில் இருக்கப்பயே பேட்டரி சேவர் மோடை ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி செய்யணுன்ற அவசியமே இல்லை. நார்மலாக உங்களுக்கு பேட்டரி சேவர் போடணும் அப்படின்னாலுமே 20%க்கு குறையிறப்போ நீங்கள் பேட்டரி சேவர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் பேட்டரி சேவர் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஃபோனில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற எல்லா சர்வீசஸும் ஸ்டாப் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இமெயில் கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால் நீங்கள் 20% கம்மியாகும் போது மட்டும் இந்த பேட்டரி சேவரை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போவீங்களா இருந்தால், இன்றைக்கி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே செட்டிங்ஸ்லேயே பேட்ரி அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் பாருங்கள் பேட்ரி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் போனோடனே நம்ம ஃபோனில் இப்போ எத்தனை சதவீதம் சார்ஜ் இருக்குது, ஸோ அது எவ்வளோ நேரம் ரீமெயின் ஆகும் அப்படின்ற சில டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம். அதோட உங்களுக்கு ஆப்டிமைஸ் பேட்டரி யூசேஜை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தாலுமே, ஒரு நார்மலாக பேட்டரியை நமக்கு சேவ் பண்ணுறதுக்காக கண்டிஷன் எப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டாகவே ரன் ஆகி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு டிப்ஸ் என்ன, பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அப்படின்னு எல்லாமே இந்த இடத்துல வரும். நீங்களே இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸாக ஸ்க்ரீன் டைம் அவுட்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டோ சிங்கையுமே ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ணும்போதுமே நம்மளால் பேட்டரியை சேவ் பண்ண முடியும். பட் நீங்கள் ஜிபிஎஸ், மொபைல் டேட்டா நார்மலாக ஆன் பண்ணியே வச்சுருப்போம் மோஸ்ட்லி எல்லோரும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இங்கே பார்க்கலாம் பவர் சேவிங் மோட். ஸோ இது நான் முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு பேட்டரி சேவர் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது அல்ட்ரா பவர் சேவிங் மோடும் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோன் சம்டைம்ஸ் ரொம்பவுமே சார்ஜ் கம்மியாகுமா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு 10%ல் உங்கள் ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த அல்ட்ரா பவர் சேவிங் மோடை ஆன் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களால் சார்ஜ் போடுற வரைக்கும் அந்த 10%ஐ கம்மியாகாமல் ரொம்பவுமே கவனமாக அந்த சார்ஜ்லேயே வச்சுருக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். அடுத்ததாக மேனேஜ் லான்ச்சஸ் அண்ட் ஆப்ஸ் ரன்னிங் பேக்ரவுண்ட். ஸோ உங்கள் பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ஏதாவது ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ இங்கேயுமே எனேபிள் டிசபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேனேஜ் ஆல் ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்தா ஆட்டோவாகவே உங்களுக்கு மேனேஜ் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு தேவைக்கு இப்போ எனேபிள் டிசபிள் இந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்ததாக பாருங்கள் பேட்டரி யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய ஃபோனில் பேட்டரி எந்தெந்த ஆப்ஸுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத தெளிவாக பர்சன்டேஜ் வைஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இதை பார்க்குறனால உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு வர முடியும் உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்ஸ் ரொம்பவுமே பேட்டரியை கன்சியூம் பண்ணுது அப்படின்றத. ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரை வாட்ஸ்அப்புக்கு தான் பேட்டரி அதிகமாக போகுது. ஸோ இப்படி நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஃபோனில் எந்த ஆப் ரொம்பவுமே பேட்டரியை கன்சியூம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா பேட்டரி கன்சம்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பேட்டரி கன்சியூம் ஆகின டீட்டெயில்ஸ் சும்மா மேப் மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேருக்கும் பார்த்துக்கலாம், ஹார்ட்வேருக்கும் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் ஃபோனில் ஹார்ட்வேர் பேட்டரி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு, சாஃப்ட்வேர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு, என்ன டைமில் கூட யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். அடுத்ததாக பேட்டரி பர்சன்டேஜ். உங்களுக்கு உங்கள் ஃபோனில் பேட்டரியோட பர்சன்டேஜ் ஷோ ஆகணுமா இல்லையா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பேட்டரியோட பர்சன்டேஜ் ஷோ ஆகணும்னா இந்த இடத்துல உங்களால் இதை எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக நம்ம ஃபோன் பேட்டரியில் இந்த மாதிரியான செட்டிங்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண முடியும், சில செட்டிங்ஸை சும்மா பார்க்க மட்டும்தான் முடியும்.
ஸோ ஆனா அத பார்க்குற ஆப்ஷன் வந்து பார்க்குற இதுலயுமே வந்து நம்மளால நிறையவே நம்ம ஃபோன பத்தி, பேட்டரிய பத்தி ஐடியா வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்களுமே வந்து உங்க ஃபோன்ல பேட்டரி ட்ரெயின் ஆகுற ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ செக் பண்ணி பார்த்து, இந்த செட்டிங்ஸ வந்து உங்க தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணுங்க. உங்களால உங்க ஃபோன் பேட்டரி வந்து குயிக்கா ட்ரெயின் ஆகுறத வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. இது சம்மந்தமா ஏதாவது உங்களுக்கு மேலதிகமா தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அது என்ன அப்படின்றத தெளிவு பண்ணி சால்வ் பண்ணி தரேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.